ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோனா, காலையிலே ஒரு 7 மணி டைம் தான், நல்ல பனி. ஸோ இன்றைக்கி காலைல வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. அண்ணி ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ 1 வீக் ஆச்சு, இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ணியை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வீட்டிலேருந்து இறங்கியாச்சு. இப்போ அம்மாவை கொண்டு போய் வேலை செய்கிற இடத்துல விட்டுட்டு நான், தம்பி, மாமா, அம்மா, அக்கா எல்லாமே வந்துட்டு வண்டியில் கிளம்பிட்டோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அண்ணியை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். இப்போது அம்மாவை கொண்டு போயிட்டு கைதக்கொள்ளிங்கிற இடத்துல கொண்டு போய் விட்டாச்சு. இங்கேருந்து வந்து கம்மமலைக்கு கொஞ்சம் தூரம் தான். ஸோ அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி நம்ம அவங்கள விட்டுட்டு இப்போ தலப்பில் வந்துட்டோம். தலப்பில் வந்து இனி மண்டடிக்கு நேராக போக வேண்டியது தான். ஸோ நம்மளுக்கு முன்னாடி உள்ள பஸ் வந்து மண்டபடி தான் போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் உள்ளது ஸ்கூலு. நம்ம நேராக போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நைஸ் ரெஸ்டாரண்ட். சாப்பாடு சூப்பராக இருக்கும். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மண்டபடி வயநாடு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நம்ம வந்துட்டு மண்டபடி பக்கம் போயாச்சு. அதோ அந்த பெரிய பில்டிங் பார்த்திங்களா இருக்குது. அந்த பில்டிங் தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மண்டபடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ தம்பி நம்மளுக்கு அங்கே தான் பிறந்தான். சூப்பர் ஹாஸ்பிட்டல். அப்படி நம்ம வந்து நேராக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே வந்து தான் ஏறுவோம். காலையில் 7:45 வந்துட்டு தமிழ்நாடு பஸ் எடுக்கிறாங்க, கோயம்புத்தூர் பஸ்ஸு. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்துடுவோம். இப்போது வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பஸ்ஸு இருக்கான்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நேரம் வந்துட்டு பஸ் வந்து மேலே போயிடும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு அங்கேருந்து சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி ரீச் பண்ணிட்டோம்னா பஸ் இங்கேயே இருக்கும். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மேலே பஸ் நிற்கும். ஸோ அங்கே போய் ஏறிக்கலாம். இதுதான் தமிழ்நாடு போகிற பஸ்ஸு, கோயம்புத்தூர் பஸ்ஸு. காலையில் சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸு வந்து சீக்கிரம் போயிடும். 10:30க்கெல்லாம் நம்மளை வந்து விட்டுறது தேவாவில் இறக்கிடும். ஸோ தேவாலை தான் என்னோடய ஊர். இதில் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பஸ்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்குன்னா, ஸோ புக்கிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கிங் தான் இருக்கும். ஸோ டிக்கெட் புக் பண்ணவங்க வந்துட்டு அவங்களோட சீட்டுன்னு சொன்னால் நம்ம மாறி உட்காந்து அந்த நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவலு ஒரே இடத்துல உட்காந்துருக்கலாம்ல. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு, இந்த பஸ் எங்கெங்கே போகணும்னு. அப்போ பஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதனால் நம்ம இறங்கி போய் சாயை குடிக்கலாம். காலையில் ஒன்றும் சாப்பிடலை, அண்ணியும் சாப்பிடல, நானும் தம்பி யாருமே சாப்பிடல. சரி ஒரு சாயா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் சொல்லிட்டு தான் நம்ம போய் சாயா கடைக்கு போனோம். இது ஒரு குட்டி ஷாப் தான். தம்பிக்கு வந்து பழம்பொரியும், எங்களுக்கு வந்து சாயா, அப்புறம் வடை, பழம்பொரி இது வந்து சொல்லியிருந்தோம். சாயாவோட சூடாக பழம்பொரியும் வடையும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு யாராருக்கு பிடிக்கும் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கையிலே வந்துட்டு பஸ் எடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்க்கல, அந்த பஸ் இல்லை அந்த பஸ்ஸில் இருந்தோம். ஒழுங்காக அண்ணி வந்து அவசரமாக சாயா குடித்தாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அந்த பஸ் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அண்ணியை வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டு, அன்னிக்கு ஒரே சங்கடம் இருந்தாலும் அண்ணி வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்போதுமே நல்லா வந்து ஜாலியாக இருக்கிற இடத்த வந்து நல்லா ஜாலியாக வச்சுக்குவாங்க. காலையில் கிளம்புறனால ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. என் பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறதுனால அன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்ண முடியாது. அண்ணா மாலை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி டாட்டாலாம் சொல்லிவிட்டு தம்பியோட சாயா குடிக்காமல் பேலன்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நாங்கள் திருப்பி குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நேராக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு. இது போகிற வழியில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தான் இங்கே. இவர் போயிருக்காரு, ஆனால் நான் இது வரைக்கும் போனதில்லை. அப்படி திருப்பி வந்த வழியிலே நம்ம போயிட்டுருக்கோம். அந்த இதுதான் வந்து மாஸ்கோ பில்டுவர் தான். இப்போ நானும் எங்கள் மாமா வேலை செய்கிற கடை. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ வந்து மனசில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுனாலோ இல்லை சங்கடமாக இருந்தாலோ வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நம்ம மைண்டு போகிற ஒரே இடம் வந்துட்டு கோயில் தான். ரொம்ப நாளாச்சு கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஊரில் இருக்கும்போது பக்கத்துலேயே கோயில் இருக்கிறதுனால இடைக்கு போவோம். இப்போ இங்கே வந்துட்டு அப்படி ஒன்றும் போகிறதே இல்லை. எப்போயாவது ஒரு நாள் தான் போவோம். பர்த்டே,
இல்லை தம்பி பர்த்டே அப்படி நான் மட்டும்தான் போவோம். ஸோ அதனால் போகாதனால இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம். இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப வந்து மனசு அமைதியாக இருக்கும். ஸோ கோயில் திருவிழாலாம் வந்தால் பயங்கர திரக்காக இருக்கும் இங்கே. அதனால் சரி போகலான்னு சொல்லிட்டு காலையில் தான் சடனாக பிளான் பண்ணோம். அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போயாச்சு. இந்த டெம்பிள் பேர் வந்து வள்ளியூர்காவு பகவதி அம்மன் டெம்பிள். எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. சாரி அப்படின்னு போயிட்டோம். காலையில் கொஞ்சம் கூட்டம்லாம் இருக்காது. ஸோ அதனால் அப்படி நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே வந்துட்டாலே ஒரு குட் வைப்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப வந்து கோயிலுக்கு போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அர்ச்சனைக்கு சீட்டு வாங்கணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டாக இருந்தால் நமக்கு வந்துட்டு கோயிலில் போயிட்டு பூஜையெல்லாம் கொடுப்போம். ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை. இங்கே வந்துட்டு சீட்டு வாங்கிட்டு நம்ம ராசி பேர் இதெல்லாம் சொல்லி சீட்டெலாம் வாங்கிட்டு அதை கொண்டு போய் அங்கே கொடுத்தோம்னா அவங்க பூஜை பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ தம்பியும் மாமாவும் போய் அதை வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம அங்கே சுற்றி காமிச்செல்லாம் சொல்லிட்டு அங்கே உள்ள கொஞ்சம் சாமிகளோட சிலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் இந்த வந்து அம்மன் கோயிலில் வந்துட்டு எல்லா வகையான சாமிகளோட ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்துட்டு கீழே ஸ்டெப் வழியாகவும் மேலே வரலாம். ஸோ இந்த வழியாகவும் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே ஒவ்வொரு வழியாக பார்த்துடலாமா. ஐயப்பா, இது காளி, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன். இது சரஸ்வதி, இது விநாயகர். ஸோ இதுதான் சரஸ்வதி அம்மாவும் சரியாக தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். துர்கை அம்மன், இது சிவனும் பார்வதியும். ஸோ இவங்க வனபத்திர காளி அம்மன். ஸோ அப்படியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மாமாவும் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல தணுப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படி நம்ம உள்ளே வந்துட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வீடியோ அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. ஸோ இப்போ சாமி கும்பிட்டு வந்துடலாம். சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இனி நேராக கடைக்கு தான் போகிறோம். ஸோ போகிற வழியில் வந்துட்டு மாமா வந்து பூ வாங்கி கொடுத்தாரு. ஸோ எங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம்னா ஸோ நம்ம பூவெல்லாம் வாங்கிட்டு நேராக ஷாப்புக்கு போயாச்சு. டைம் ஆயிடுச்சு. இனி என்னோடய வேலையை பார்க்க போகிறேன். நீங்களும் உங்களோட வேலையை பாருங்கள். நம்மளோட சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.